அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படம் மிகவும் அமைதியா நர்கோட்டிக்ஸ் போலீஸ் அதிகாரியான மேட் என்பவரோட கதையை மையமாகக் கொண்டது. ஒரு நாள் மாஃபியா தொடர்புடைய ஒரு இடத்துல ரெய்டு நடத்த சென்றபோது, அங்க $20 மில்லியன் பணம் கிடைக்குது. இந்திய மதிப்பில் பார்த்தா சுமார் 150 கோடி. அந்த பணத்தை பார்த்த பிறகு மேட்டின் மனநிலை எப்படி மாறுது? அவன் ஆசை எப்படி கெடுக்குது? அந்த பணத்தை தனக்கே வைத்துக்கொள்ள அவன் ஏன் எப்படி திட்டம் போடுறான்? இறுதியில அவன் மாஃபியாவின் பணத்தை முழுமையா திருட முடியுமா? இல்லையா என்பதை இந்த திரைப்படத்தோட மையக் கதை. திரைப்படத்தின் தொடக்கத்திலேயே ஜாக்கி என்ற நர்கோட்டிக்ஸ் அதிகாரியை நாம் பார்க்குறோம். அவர் துறையில ஒரு தகவலாளியுடன் பேசிட்டு இருக்காரு. அந்த தகவலாளி மிகவும் பயத்துல இருக்கிறா. ஜாக்கி அவளுக்கு தைரியம் சொல்லி, "நான் உன்னை காப்பாற்றுவேன்னு" சொல்லி உறுதியளிக்கிறா. அதுக்கப்புறம் ஜாக்கி தனது கார்லேருந்து வெளியே வரும்போது, சில கொலைகாரங்க அவளை தாக்கி காயப்படுத்துறாங்க. அவளை கொல்லப் போகும் நேரத்தில் ஜாக்கி அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தான் மொபைலில் ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு அந்த ஃபோனை தண்ணீரில் வீசி எறிகிறா ஜாக்கி. அதுக்கப்புறம் அந்த கொலைக்காரர் ஜாக்கி அங்கேயே கொன்னுட்றாங்க. அடுத்த நாள் காலையில் நகருது. ஜாக்கியோட குழு தலைவராக மேட் இருக்கார். ஜாக்கி கொல்லப்பட்ட செய்தியால் மேட்டு தனது மேலதிகாரியிடம் கோபமாக பேசுகிறாரு. அப்போது அவனோட பாஸ் ஜாக்கியின் கொலை குறித்து விசாரிக்க எஃபிஐயோட சிறப்பு குழு வந்திருக்கதா அந்த குழுவினரில் ஜாக்கியை அவளுடைய சொந்த குழுவிலேயே யாரோ ஒருவர் கொன்றிருக்கிறார்னு சந்தேகம் இருப்பதாக சொல்கிறாரு. எஃபிஐ அதிகாரி என்ன ஜாக்கி குழுவினரை விசாரிக்கிறாரு. ஜாக்கியோட குழுவில் டேனி, மைக்கே மற்றும் தபிதா ஆகியோர் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் ஜாக்கி ஒரு நல்ல பெண், அவள் இறப்பு அவர்களை மிகவும் வருந்தியதாக சொல்கிறாங்க. பிறகு ஸ்காட் பென் என்பவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பென்னுக்கு ஜாக்கி ஏன் கொல்லப்பட்டா என்பது தெரியாது என்றார். ஆனால் ஸ்காட்டுக்கும் பென் மற்றும் ஜாக்கி இருவருக்கும் காதல் உறவு இருப்பது தெரியும். கடந்த ஒரு வாரமாக பென் முழு இரவு ஜாக்கியோட இருந்ததை அவன் நினைவு கூர்றான். ஸ்காட் அவங்களது உறவு குறித்து பல கேள்விகளை கேட்குறான். பென் மற்றும் ஸ்காட் இடையே சண்டை நடக்குது. மற்ற அதிகாரிகள் அவங்கள பிரிக்கிறாங்க. மேட்டோட பாஸ் இவங்க இருவரும் எப்போதும் ஏன் சண்டை போடுகிறாங்க என்று கேட்க, மேட் அவங்க இருவரும் சகோதரர்கள் என்று சொல்கிறான். ஆனால் அதனால தான் அடிக்கடி சண்டை போடுவதாக விளக்குறான். பென் கோபத்தோடு வாஷ்ரூமுக்கு போகிறான். மேட்டு அவனை தொடர்ந்து சென்று பேசுகிறான். இருவருக்கும் ஜாக்கியின் மரணம் மிகவும் துயரமாக இருக்குது. அவளை கொண்டவளை கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லி அவங்களோட நோக்கம். அதே சமயம் எஃபிஐக்கு ஜாக்கியை ஒரு துரோகி கொண்டிருக்கிறான்னு சந்தேகம் இன்னும் நீங்கலை. பிறகு பென் தனது குழுவினருடன் சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் மேட் தனியாக இருந்து ஜாக்கி அனுப்பிய கடைசி மெசேஜை பார்க்குறான். அந்த மெசேஜில் ஒரு வீட்டில் பெரும் அளவு பணம் இருப்பதாக ஒரு தகவல் இருந்தது. அந்த நேரத்தில் கேல் என்ற டிஐஏ அதிகாரி தனது குழுவோட அங்கே வராரு. அவர் குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் ஈடுபடுவார். அதில் கேல் மற்றும் அவனோட குழு மேட்டோட குழுவோட முன்பே பல பெரிய மாஃபியா வழக்குகளை சேர்ந்து வேலை செய்கிறவங்க. இந்த மேட் அனைவரிடமே ஒரு வீட்டை நம்ம ரைடு செய்ய வேண்டிய தகவல் கிடச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு அனைவரையும் அழைச்சிட்டு போகிறாரு. ரைடுக்கு முன்னே மேட் ஒவ்வொருடையும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்கிறாரு. மைக்கிட்ட $50,000 பென்னுக்கிட்ட $3,00,000 தபிதாவிட்ட $75,000 சொல்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு சென்றதை ஷாகா என்ற மெக்சிகன் பெண்ணை சந்திக்கிறாங்க. அவன் மாஃபியா தொடர்புடைய போல இருப்பதால் மேட் வாரண்ட் பற்றி விளக்குறான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தேடுறாங்க. தேடினோடனே நாயை விட அது மேல்மாடியில் பணம் மறைக்கப்பட்ட இடத்த கண்டுபிடிக்குது. மேல்மாடியில் ட்ரம்முகளில் மறைக்கப்பட்டிருக்க பெருந்தொகை பணம் கிடைக்குது. ஒவ்வொரு ட்ரம்லையும் $1.4 மில்லியன், மொத்தமாக $20 மில்லியன் இருக்கும் என்று தெரிகிறது. இதை பார்த்து இதுவரை இல்லாத அளவு பெரிய ரைடு நடந்தது இல்லை என்று மேட் சொல்கிறார். ரைடு விதிப்படி பணத்தை அங்கேயே தான் எண்ணணும். ஆனால் அனைவரின் ஃபோன்களையும் மேட் வாங்கிக்கிறான். அனைவரும் விருப்பம் கொடுக்குறாங்க. இது பணம் என்னும் வேலையில் இருக்கும்போது வெளியே சந்தேகமான இயக்கங்கள் தெரியுது. ஏன்னா சிலர் தங்களை தாக்க வரலாம் என்று அச்சப்படுறாங்க. அதனால் அனைவரும் துப்பாக்கி, புல்லட்டு, ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாமே அணிஞ்சிடறாங்க. இதற்கிடையே மைக்கே தனது 2வது ஃபோனில் சீஃபுக்கு இங்கே ஜாக்பாட் கிடச்சிருக்கு, ஆனால் பிரச்சனை வரலான்னு மெசேஜ் பண்ணுறான். கதை நகர்ந்து கொண்டே போக உண்மையிலே மைக்கே மற்றும் கேல் தான் இருவரும் தான் துரோகிங்க என்பது தெரிய வருது. ஜேக்கியை கொண்டது கேல் தானும் பணத்துக்காக இந்த முழு சதி நடந்திருக்குன்னு வெளிப்படையாக தெரியுது. கடைசியாக பெரிய தூரத்தில் ஒரு காட்சி நடக்குது. கேல் இப்போ சண்டை நடந்துகிட்ருக்கு. இதில் கேல் சுடப்பட்டு இறக்குறாங்க. அது மைக்கை கைது செய்யப்படுறான். பணம் முழுவதும் போலீஸாரிடம் ஒப்படைக்கப்படுது. ஆச்சரியமாக சாதா ஜாக்கியோட தகவலாளி என்பது தெரிய வருது. அவளுக்கு உதவியாக தான் அந்த பணத்தில் 20% அவளுக்கு வழங்கப்படுது. அவளுக்கு பாட்டியின் வீட்டையும் வாழ்க்கையும் மீட்டெடுக்க அந்த பணம் உதவிச்சு.
இறுதியாக வந்து மேட் மற்றும் பென் இருவரும் வந்து ஒன்றாக வந்து சூரிய அஸ்தமனத்தை வந்து ரசிக்கிறாங்க. மேட் தனது கை டாட்டூவின் அர்த்தத்தை வந்து சொல்கிறான். நீ நல்ல அதிகாரியான்னு அவனோட மகன் வந்து கேட்ட கேள்வி, ஆமாம் நான் ஒரு நல்ல அதிகாரி தான் என்று அவன் பதில் சொல்கிறான். அந்த நம்பிக்கையோட இந்த சிறப்பான திரைப்படம் வந்து முடிவடையுது. நன்றி, வணக்கம்.